அதுவும் மெகா ஹிட் வாரணமாயிரம் மாதிரி ஆல்பம்லாம் வர்றது ரொம்ப, ஏன்னா இந்த பீக்ல பீக்கு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் அடியே கொல்லுதே, மரம் தேடும் மழை துளி இவைதான். போதும், நான் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வேலை செய்யணும்னு ஆசை, அதனால ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏன்டா இப்படி பண்ற, இந்த மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு போவாங்கன்னா என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்னா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சுன்னா, எப்படி இவர் போயிட்டு ஹாரிஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு எப்படி ரஹ்மான் கிட்ட போய் வேலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது. தென் கம்ஸ் வினய் தாண்டி வருவாயா. அந்த 2010 வந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆல்பம்ஸ் வந்து இருந்தது. பட் அத்தனை ஆல்பம்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு வினய் தாண்டி டாப்ல இருந்துச்சு.